யாரு வந்து பிரியாணியை தப்பும் இங்கே பாருங்க லெக் பீஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ நேரத்துக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவதான் கண்டுபிடிச்சாரு. நான் கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஃபுட் அண்ட் ட்ராவல். இன்னைக்கு ஒரு ஃபுட் சேலஞ்ச் நானும் என் ஹஸ்பண்டும் இது பண்ணலான்ட்டு இது எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது ஒரு ஹாஃப் வந்து ஒருத்தரால் சாப்பிட முடியாது. இருந்தாலும் இந்த சேலஞ்சை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். யார் இதில் ஜெயிக்கிறோன்னு பார்க்கலாம். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆஃப் 3 ஆஃப் ஒன்றா சேர்த்த மாதிரி இருக்குது. இலையில ஒரு இலை ஃபுல்லாக அடிச்சு பாருங்க. இதை எப்படி சாப்பிட இந்த டைமிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இவங்களோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்எஸ் ஹைதராபாடி ஸ்பெஷல் இது இந்த கத்திரிக்காய். கண்டிப்பா நீ நான் டஃப் கொடுக்கணும்னே உட்காந்துருக்கேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஆனால் எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரைஸ் நிறைய இருக்குது. எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணியோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து இந்த பெரம்பூரில் வந்து இந்த கார்னரில் இருக்கும். மேபி பெரம்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது அங்கேருந்தே நாங்கள் இதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இது நிறைய பிரான்ச்சஸ் இப்போது வந்திருக்கு. பட் ஃபஸ்ட்டு இந்த கடை ஸ்டார்ட் பண்ணது வந்து பெரம்பூரில் அந்த கார்னரில் ஒரு இடம் இருக்கும். பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பெரம்பூர் ஜங்ஷன் ஒரு பார்க் இருக்கு. ஜங்ஷன் பார்க் பக்கத்தில். ஸோ இந்த எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணியோட நான் யாமோ இதை நான் கம்பேர் பண்ணி இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஸோ அதில் வந்து எஸ்எஸ்ல ஹைதராபாடியில் என்னென்ன அடிஷ்னல் தராங்க பக்கெட் வாங்கும்போது யாமோதியில் என்னென்ன இருக்குது, ஸோ அதோட குவான்டிட்டிஸ் டேஸ்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ரிவ்யூவில் கொடுக்குறேன். அவர் பேசிகிட்டே இருக்காரு. நான் தான் நிறைய சாப்பிட்டேன். பயமாக தான் இருக்குது ரைஸை பார்த்தா. பாப்பா யார் கேட்குறாங்க? என்ன ரைஸ் அப்படியே இருக்கு? நான் இந்த பகுதி சாப்பிட்டேன் ஆல்ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட் இருக்குது. மீடியம் மசாலா. ஸோ கரெக்டாக அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸில் வந்து பக்காவாக மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி ஒரு ஒண்டர்ஃபுல் டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அந்த பிரியாணி ரைஸில். இப்போவே ரொம்ப நேரம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பாடு அப்படியே தான் இருக்குது.
பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க. பகுதி அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் என்னால முடியல. நான் சாப்பிட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம் என்ன அப்படியே இருக்கு? இல்லையே, காலி பண்ணி வச்சிருக்கேன். நான் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாமா? என்ன பனிஷ்மெண்ட் தர போறாங்கன்னு தெரியல. முடிச்சிடுவார். இவரை சாப்பிட்டு முடிக்கணும்னா உனக்கு ஹாஃப் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அது முடிக்கலாம் தானே, முடிச்சு காட்டுறேன். வராம வந்துச்சு. போற போக்குல பார்த்தா முடிச்சிடுவாங்க போல. முடிச்சிட்டேன். இன்னும் 2 வாய் தான் இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் பெட்டுன்னா நம்ம கலைக்காம போட்டி போறதில்ல. சாப்பாட்டில் மட்டும்தான். நீங்க எதுவும் வேற எதுலையும் பெட்டு கூப்பிடாதீங்க. அப்பாடா, ஒரு வழியா முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வாய் இருக்கு. அப்பா, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்கு. இதை நான் நைட்டுக்கு எடுத்து வச்சு ஓவனில் சூடு பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இதை நான் தூக்கி போட மாட்டேன். வெற்றி. 13 minutes 38 secondsல ஒரு SS ஹைதராபாடி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நிறைய குவான்டிட்டி. நீங்க கொண்டு போதே பார்த்துருப்பீங்க. 2 ஹாஃபோட குவான்டிட்டி இதில் இருக்கும். முடிச்சா 13 minutesல முடிச்சாச்சு. சரி, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்? 13 minutes. ஸோ போட்டியில் வின் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசுந்தி. ஸோ போட்டியில் தோற்றவங்களுக்கு பச்சை மிளகா சாப்பிட்றது தான் இன்றைக்கி பனிஷ்மெண்ட். பச்சை மிளகா சாப்பிடுங்க மேடம். நான் பாசுந்தி சாப்பிட்றேன். என்ன நல்லா கடிங்க. பிரியாணி மாதிரி எதையும் அப்படியே ஏமாத்தலாம் பார்க்காதீங்க. அப்படியே மெல்லாம முழுகிரும். பாசுந்தி பிரமாதமாக இருக்கேன். சாப்பிட்டு முடிங்க. அந்த சேலஞ்சை தான் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்க.
முடிச்சிட்டிங்களா? அடுத்தது இந்த பாசுந்தியில் பார்த்தீங்கன்னா முந்திரியும் பாதாமும் ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறதுனால நல்லா தண்ணி குடிச்சாதான் சாப்பிடுவோம். தண்ணி உங்களுக்கு தான். ஒரே ஒரு இதை பாருங்க, இதுக்கு பேரு பனிஷ்மெண்டா? குடிக்கி சாப்பிட்றாங்க. இதால ஒத்துக்கவே முடியாதுங்க. இது போட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டே ஓவர் தர முடியாது. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. அப்புறம் ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? போச்சா? ஒரு தொடச்சுக்கோ. குடிச்சிட்டாங்க. சாப்பிட்டப்பா. ஓகே வியூவர்ஸ், உங்க புருஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரியாணி சாப்பிட்டு உங்க புருஷனை நினைச்சு இப்ப எனக்கு காரம் தான் பத்தி பெருமைதான் பண்றேன். பெருமைதான் பண்றேன். ஆக்சுவலா சாப்பிடுவேன் தானே, சும்மா ஒரு ஃபனுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அப்கமிங் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.